அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகத்துஹு. சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் வறுவல், கோஸ் கூட்டு எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா? ஸோ டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோஸ் கூட்டு ரெடி பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆன பிறகு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 3 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கூட்டோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு, சிறுபருப்பு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம சிம்மில் வச்சு மூடி விட்டோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். சிறுபருப்பு நமக்கு ஈஸியாக வெந்துடும். முட்டைக்கோசும் நமக்கு ஈஸியாக அதிலே லைட்டாக தண்ணி விடுறதுனால நமக்கு கரெக்டாகவே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துனீங்கன்னா அது டேஸ்ட்டே இருக்காது. ஃபைனலாக இறக்கும் போது லைட்டாக வந்து தேங்காய் பூ போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம மீன் வச்சிடலாமா? மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா பானை சூடான பிறகு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், சீரகம், கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்ட பிறகு இதில் கொஞ்சம் வெந்தயம் கூடவே ஆட் பண்ணலாம். மீனானத்துக்கு நல்லாவே இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசப்பெல்லாமே தெரியாது. ஆட் பண்ண பிறகு பூண்டு வந்து ஒரு 5-6 பல் நல்லா இடித்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி போடுங்க. இந்த மாதிரி புளியானத்துக்கு, இந்த மாதிரி மீனானத்துக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா போடும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு ஒரு 3 பழுத்த தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிரும். ஸோ அதனால் உப்பு அந்த டைம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருந்தோம். அதை இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நல்லா அதெல்லாம் மசிஞ்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் ஒரு புளி வந்து இந்த ஆனத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவு புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ புளி கரைசலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த டைம்லேயே நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சேர்த்து வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மாங்காய் வந்து பெருசாக தான் இருந்தது. நானும் அயான் குட்டியுமே பார்த்திங்கன்னா இடையில காலி பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சமாக இருந்தது. கொஞ்சமாக போட்டாலுமே அந்த ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். ஸோ அதை கொதிக்கிட்டோம். அந்த கேப்பில் மீன் வறுத்தலாமா? ஃபிஷ் ஃப்ரைக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் இல்லாதனால நான் புளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டேன். அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கலந்து கொடுத்துட்டேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நமக்கு ஆணமும் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஓரளவுக்கு கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம வந்து இந்த சைடு வந்து மீனை வறுத்தரலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. போட்டு நம்ம வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து போட்டு அப்படியே கொதிக்க வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டிலலாம் என்ன லன்ச் இன்றைக்கி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் இந்த ஆரன் சவுண்ட் எல்லாமே வந்துட்டுருக்கும். மீன் குழம்பு கொதிக்கையிலே பார்த்திங்கன்னா நல்லா நல்லெண்ணெய் போட்டிருக்கனால நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ரசம் நேற்று வச்சது இருக்குது. சாதமும் ஃபஸ்ட்டே நான் வச்சுட்டேன். எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்போயுமே ஒரு ஆத்தா ஒருத்தவங்க வருவாங்க. வந்துட்டு எப்போயாவது பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் துவா செஞ்சுட்டு நான் ஏதாவது இருந்தால் கொடுப்பேன், வாங்கிட்டு போவாங்க. அவங்களுமே கரெக்டாக வந்திருந்தாங்க. வந்த பிறகு அயான் குட்டி தான் கதவை டம்முன்னு அடிக்கிறான். சரின்னு சொல்லி அவங்க பசிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாப்பாடு வச்சு தட்டான்னு கேட்டால் சரின்னாங்க. சரின்ட்டு சாப்பாடு வச்சு அந்த பாக்ஸ்லேயே கூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன், அப்புறம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து வச்சு கொடுத்தேன். சரி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களுக்காக எங்களுக்காகலாம் துவா செய்வாங்க அம்மா. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.